ஒரு கட்சி புதிதாக ஆட்சிக்கு வருது என்றால் அந்த கட்சி தூக்கி வச்சு, ஏன்னா தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த கட்சியை வந்தோன்னா வரவேற்று தூக்கி வச்சு கொண்டாடணும். இன்னும் ஓட்டு போட்டு எனக்கு இவங்க தான் நம்மளை ஆளணும், முதல்வராக வரணும் என்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லை, கவுண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு அந்த 2 நாள் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவி ஏற்பு, ஆளுநர் நிராகரிப்பு, இதில் எல்லாம் சோகமாயிட்டாங்க. என்னாகுமோ ஏதாகுமோன்ட்டு பதவி ஏற்பு அன்னைக்கே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடம் போயிடுச்சு. அன்னைக்கே தமிழ் ஆர்வலர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாளே அப்படி ஆயிடுச்சிங்களா. அப்புறம் பொறுத்து பார்த்தாங்க. மற்ற ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைச்சு செட் ஆகிறதுக்கு, ஒரு நிர்வாகத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். அதனால அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிறை குறைகள் போராட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலான்ட்டு திமுக தலைவர் கூட ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, பொறுத்துக்கலான்னு. ஆனால் இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து ஒரு பக்கம் போராட்டம், மின் தட்டுப்பாடு கண்டிச்சு போராட்டம், சட்ட ஒழுங்கு கண்டிச்சு போராட்டம், இன்னைக்கு விவசாயிகளும் போராட்டம். இந்த போராட்டம் நடத்துறது யாரும் அரசியல் கட்சி இல்லை. இவங்க யார் வரணும்னு வாக்கு போட்டாங்களோ இந்த தலைவர் தான், இந்த நடிகர் தான் நம்மை ஆளணும், முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு போட்ட மக்களே போராடுறாங்க. அதுதான் இந்த ஆட்சியோட ஸ்பெஷல். இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, இவர் 2 திட்டம் அறிவிச்சாரு. ஒன்று 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சாரு. அதை கூட எந்த மக்களும் கொண்டாடலை. அறிவிச்சாரா? அடுத்தது நேத்து விவசாய கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாரு. அதையும் அந்த பயன்பெற்ற விவசாயிகள் கொண்டாடணும் இல்லையா, அவங்களும் கொண்டாடல. அவங்க போராட்டம் இருக்கிறாங்க. பாருங்களேன். இந்த அரசை விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது இவர் அறிவிச்ச பயிர்க்கடன் தள்ளுபடியால யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை, எங்களை ஏமாத்திட்டாங்க, ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள்லாம் போய் முதல்வரை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் போனாக்க எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. உள்ள போலீஸ்காரங்க விடமாட்டேங்கிறாங்க. முதல்வர் யாரை பார்ப்பாரு? இப்போ அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு 15 நாள் ஆகுது. இது வரைக்கும் அவர் யாரையாவது பார்த்தாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? மக்களை சந்திச்சாங்க. இவங்களும் ஒரு 2-3 விஐபி, திரைப்படத்துறையை சார்ந்த விஐபிங்களை, அவங்க துறையை சார்ந்தவங்களை மட்டும் சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. முதல்வரை செஞ்சாங்க. வேற ஏதாவது வந்திருக்காங்களா? பார்த்தாங்களா? இவர் போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை அந்த யானை பேரம் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வேற யாரையாவது இவர் போய் பார்த்தாரா? இன்னைக்கு தான் இவர் பிரதமரை பார்க்க போயிருக்காரு. சிஎம் யாரையாவது சந்திச்சாரா, பார்த்தாரா? இல்லை. அந்த விவசாயிங்க சொல்றாங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. எப்படி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அமைஞ்சு 15 நாள் தான் ஆகுது. விவசாயிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு. அப்ப இந்த ஆட்சி எப்படியாமட்ட ஆட்சியாக இருக்கும்? ஏன் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க? இவர் பொம்மை முதல்வர் தான். நான் இன்னொரு முதல்வர் ஆக்டிவா இருப்பார் இல்லையா. இங்க பவர் பாயிண்ட் விஜய் பதவி ஏற்கிற அன்னைக்கு சொன்னாரு, ஒரே ஒரு பவர் செக்டர் தான். அவ்வளவு போய் ஏமாத்து வேலை. இங்க 4-5 பவர் செக்டர் இருக்குது. ஒன்று ஆதவர்ஜுனா, ஒரு புஷி ஆனந்த் ஒருத்தர், நிர்மல்குமார் ஒருத்தர், அருண்ராஜ் ஒருத்தர், செங்கோட்டை பாவம் சீனியர் 5ஆவதா தான் வராரு. அவரை ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இத்தனை பவர் சென்டர்கள் இருக்கிறாங்க. இதுல முதல்வர் பதவியை ஆளுமை பண்ற பவர் சென்டர் தான் லாட்ரி மருமகன் ஆதவர்ஜுன், அவர் தான். இப்போ இந்த முடிவை எந்த அறிவாளிங்க சொல்லி எடுக்கிறாருன்னு தெரியல. நான் இவர் பொழுதுலைக்கு ஒரு 4 முழுசும் அதிகாரிங்க கூட டிஸ்கஸ் பண்றது தான் பொம்மை முதல்வருக்கு வேலை. அப்போ இந்த அதிகாரிங்க என்ன அறிவுரை சொல்றாங்க? இந்த அதிகாரிங்க உண்மையிலேயே மக்கள் நல்லா இருக்கட்டும்னு அறிவுரை சொல்றாங்களா, இல்ல இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சியை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அறிவுரை சொல்றாங்களா,
எப்படியாவது இந்த ஆட்சி கலைச்சிட்டு இன்னொரு ஆட்சி வரணுன்றதுக்கோசரமே இந்த அதிகாரிங்களாம் இவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா எங்கள் தலைவரும் இந்த விவசாய கடனை கண்டிச்சு இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 50,000 அறிவிச்சிருக்கிறாங்க. இது நிலத்தை வச்சு தான் மதிப்பீடு பண்ணணுமே ஒழிய பணத்தை வச்சு மதிப்பீடு பண்ணக்கூடாது. இவர் சொன்னது என்ன, 5 ஏக்கர் நிலம் உள்ள அனைவருக்கும் விவசாய கடன் முழுசும் தள்ளுபடி செய்யப்படும்னு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு. சொன்ன மாதிரி நடந்திருக்கணும்ல, அதுவும் இல்லை. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாரு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமா இல்லையா? அதுதான் நல்ல அரசியல்வாதிக்கு அடையாளம். இப்ப என்ன 50,000 மட்டும் தள்ளுபடி பண்றங்கிறீங்க? யாரை ஏமாத்துற வேலை? எதுக்கு இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குனீங்க? சொன்ன மாதிரி நடந்துக்கணும்ல. சரி, யார் பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க இதெல்லாம் செய்றீங்க? இந்த அதிகாரிங்க பேச்சு கேட்டுக்கிட்டா? அப்போ இந்த அதிகாரிங்க உங்க ஆட்சியை கவிழ்க்கிற வேலை செய்யறாங்க, அப்படித்தானே அர்த்தம்? அதே மாதிரி தான் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னதும் சும்மா ஹம்பக்கு. ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீயா போயிட்டு இருக்குது. திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா கொண்டுட்டு வந்தாங்க, அதை அப்படியே திமுக ஆட்சி கண்டினியூ பண்ணி 100 யூனிட் ஃப்ரீயா போயிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் போகுது. இவர் என்ன பண்ணிட்டாரு, 500 யூனிட்டுக்குள்ள ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட்ன்ட்டாரு. அப்ப 500 யூனிட்டுக்குள்ளங்கிறது ரொம்ப சொற்பம் பேர் தான் வருவாங்க. அப்போ மற்றவங்களுக்குலாம் ஏமாற்றம் தானே. அதையும் யாரும் வரவேற்று கொண்டாடல. இது வரைக்கும் பார்த்தோமா அதை யாராவது வரவேற்று பேசினாங்களான்னு இல்லை. இவர் அறிவிச்ச அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் யாரும் வரவேற்கல. அப்புறம் எதுக்கு இந்த பொம்மை முதல்வர் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும்? தெண்டமா எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவும் சிறப்பாக செயல்பட முடியல. அந்த என்னது சிங்கப்பெண் படை அது அமைச்சரா, அதுவும் புஸ்வனம் ஆகி போயிடுச்சு, டம்மி ஆகி போயிடுச்சு, சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிடுச்சு. என்ன வேலைத்த ஒழுங்கு? அப்புறம் இந்த போதைப் பொருளுக்கு தடுப்பு பிரிவு அதுவும் புஸ்வனம் ஆகி போயிடுச்சு. அப்புறம் என்ன வேலைத்தான் செய்வாங்க? எதுக்கு இந்த மானங்கட்ட குழப்பம் இவங்களுக்குலாம்? கன்றாவி. இன்னும் எதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தெரியல. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் எப்படி நல்லா கூத்து நல்லா காட்டுவாங்க, பார்ப்போம். நண்பர்களை நீங்களும் சொல்லுங்க உங்களுடைய ஆலோசனை. நீங்க இதில் என்னத்தை கவனிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி.